காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணையை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடிச் சூளாமணியும் பொலியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க. திக்கெட்டும் பரந்து வாழும் தீன் தமிழ் உறவுகளே வணக்கம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். வளரும் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். இன்றைய சொற்சமர் களத்திலே முல்லைத்தீவு மண்ணின் மிக முன்னணி பாடசாலையாக விளங்குகிற மல்லாவி மத்திய கல்லூரியை சேர்ந்த மாணவிகள் நாடி வந்திருக்கிறார்கள். மல்லாவி மத்திய கல்லூரி 60 ஆண்டு கால பாரம்பரியம் மிக்க ஒரு முன்னணி பாடசாலையாக திகழ்கிறது. சொற்சமர் களத்தை நாடி வந்திருக்கின்ற அவர்களை வருக வருக என்று வரவேற்பதிலே நாங்கள் மட்டில்லா உவகை அடைகிறோம். இவர்களோடு போட்டியிடுவதற்காக இன்று இந்த களத்திற்கு நாடி வருகை தந்திருப்பவர்கள் அவர்கள் வளமையானவர்கள். வலிகாமம் கல்வி வலயத்தினுடைய மிக முன்னணி பாடசாலையாக விளங்குகிற வட்டு இந்து கல்லூரி மாணவிகள். வட்டு இந்து கல்லூரி அம்பலவான நாவலர் என்கிற பெருந்தகையால் ஆறுமுக நாவலருடைய சிஷ்யராக விளங்கியவர், அவரால் உருவாக்கப்பட்ட பாடசாலை. ஒரு காலத்திலே பெண்கள் வேலைக்கு செல்வதற்கு எங்களுடைய சமூகம் அனுமதிக்கவில்லை. ஆனால் பொருளாதாரத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கம், பெண்களும் உழைத்தால்தான் இந்த சமூகத்திலே வாழலாம் என்கிற ஒரு நிலைமை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆடிப்பாடி வேலை செய்தால் அலுப்பிருக்காது, அதில் ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் அழகிருக்காது என்று ஆணும் பெண்ணும் சேர்ந்து எந்த காரியங்களையும் செய்வது இன்றைக்கு வழக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு விண்வெளிக்கு செல்கிற அளவிலே கூட பெண்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு பெரிய பெரிய கனரக வாகனங்களை ஓட்டுவதிலே கூட பெண்கள் தங்கள் பங்களிப்பை செய்த வண்ணம் இருக்கிறார்கள். அரசியலாகட்டும், ஆலோசனையாகட்டும், எந்த துறையிலும் பெண்கள் முன்னிலை வகிக்கிறார்கள். தங்கள் பங்களிப்புகளை இயன்றவரை நல்கிய வண்ணம் இருக்கிறார்கள். அதனால்தான் அன்றைக்கு பாரதியினுடைய காலத்திலே பெண்களுக்கு முதன்மை வழங்கப்படவில்லை. இருந்தாலும் பாரதி தீர்க்க தரிசனமாக சொன்னார், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரணில் பெண்கள் நடத்த வந்தோம், இன்று எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இங்கே இளைப்பில்லைக்கானென்று கும்மியடி என்று பாரதி குறித்தார். இருந்தாலும் ஆண்கள் பெண்கள் என்று வருகிற பொழுது 2 பேருக்கும் இடையிலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்கின்றன. வேலை விடயத்திலே ஆண்களுக்கு அதிக கூலி, பெண்களுக்கு குறைந்த கூலி, சம்பளம் என்றெல்லாம் வழங்கப்படுகிற ஒரு நிலைமை இருக்கிறதை இன்றைக்கும் பார்க்கிறோம். எனவே பெண்கள் வேலைக்கு செல்வது பற்றி இன்றைக்கும் உலகத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். சில நாடுகளிலே பெண்கள் படிப்பதற்கு அனுமதி கிடையாது. சில நாடுகளிலே பெண்கள் வேலைக்கு செல்வதற்கு அனுமதி கிடையாது. இலங்கையை பொறுத்தவரையிலே, எங்கள் மண்ணை பொறுத்தவரையிலே ஆண்கள் பெண்கள் சமதையாக வேலைக்கு செல்கிறார்கள். ஆனால் உலக பரப்பிலே பார்க்கிற பொழுது அத்தகைய நிலைமையை காண முடியவில்லை. எனவே ஒட்டுமொத்தமாக பார்த்துத்தான் இன்றைய சொற்சமர் களத்திலே இவர்கள் ஒரு தலைப்பை சுமந்து வருகிறார்கள். பெண்கள் விரும்பியோ விரும்பாமலோ வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாயிற்று. அப்படி என்றால் குடும்பம் என்ன ஆவது என்று ஒரு கேள்வி இங்கே பிறக்கிறது. பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது, குடும்ப நிர்வாகம் என்று ஒரு நிலைமை இருக்கிறது. எனவே பெண்கள் வேலைக்கு செல்வதால் குடும்ப மகிழ்ச்சி பெருகுகிறதா அல்லது அருகுகிறதா, குறைந்து போகிறதா என்று கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும் என்று நாங்களும் சிந்தித்து பார்த்தோம். பெண்கள் வேலைக்கு செல்வதால் இன்றைக்கு பொருளாதாரத்திலே அந்த குடும்பம் உயர்கிற பொழுது அடிப்படையிலே பொருளாதாரம் தானே எல்லாவற்றையும் தாங்கி நிற்கிறது. எனவே குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி கூடிக்கொண்டுதானப்பா போகும். பேசுவதற்காக வட்டு இந்து கல்லூரியிலே இருந்து 3 பெண் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள்.
இல்லை இல்லை, பெண்கள் வேலைக்கு செல்வதால் குடும்ப மகிழ்ச்சி குறைகிறது, நிம்மதியே போய்விடுகிறதப்பா. இப்படி பேசுவதற்காக மல்லாவி மத்திய கல்லூரியிலே இருந்து 3 பெண் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். வாதத்தை தொடக்கி வைக்கிறார் வட்டு இந்து கல்லூரியினுடைய அணி தலைவர். வட்டு இந்து கல்லூரியிலே உயர்தரத்திலே உயிர் முறைமைகள் தொழில்நுட்பம் பயில்கிற சைந்தவி சந்திரமோகன் தலைமை தாங்கி வந்திருக்கிறார். அவர் இன்று என்ன சொல்கிறார் என்பதை கேட்போம். பேசுங்கோ சைந்தவி. செம்புளப்பையில் நீர் போல என்னுள் 2 கலந்த தமிழுக்கு முதல் வணக்கம். நடுவ பெருந்தகைகளுக்கும் என் தரப்புவாதிகளுக்கும் எதிர்த்தரப்புவாதிகளுக்கும் டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் எனது வணக்கங்கள். நடுவரையா அவர்களே, எங்களுக்கு ஒரு அருமையான தலைப்பு ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் வேலைக்கு செல்வதால் குடும்ப மகிழ்ச்சி பெருகுகின்றது குறைகின்றது என்ற ரீதியில் நாமும் எனது அணியினரும் பெருகுகின்றது தான் என்று விவாதிக்க வந்துள்ளோம். ஐயா, தலைப்பை விளக்கி விடுகின்றேன். குடும்பத்துல மகிழ்ச்சி என்றது பெண்கள் வேலைக்கு போனாலும் சரி ஆண்கள் வேலைக்கு போனாலும் சரி இருந்து கொண்டேதான் இருக்க போகுது. ஆனா எக்ஸ்ட்ரா 1 மடங்கு மகிழ்ச்சி பெண்கள் வேலைக்கு போறதால கிடைக்குது என்றதுதான் எங்களோட வாதம். சரி, பெண்கள் வேலைக்கு போறது வீட்டுல வைஃபை கனெக்ஷன் மாதிரி, எந்த நேரமும் அன்லிமிட்டெட் ஹாப்பினஸா இருக்கும், பாஸ்வேர்ட் கொடுக்க தேவையில்லை. அம்மா வேலைக்கு போறாண்டாலே இரட்டிப்பு சந்தோஷம். அது மட்டும் இல்லையா, இந்த காலத்துல ஜென்சி கிட்ஸ், அதாவது எங்களை போன்றவர்கள், அவர்களுக்கெல்லாம் டீச்சர் கூப்பிட்டு உங்களோட ரோல் மாடல் யார் பிள்ளை என்று கேட்டா இந்த அம்மான்னு சொல்லுவினா. ஏனென்று கேட்டா அம்மா மீட்டிங்லையும் சண்டை பிடிப்பா, வீட்டிலையும் சண்டை பிடிப்பா, ஆனா கடைசியில எங்கட அம்மா தான் ஜெயிப்பா. ஒரு குழந்தைக்கு ரோல் மாடலாகவே தாய் வருகின்றாள் என்றால் அதற்கு காரணம் வேலை. ஒரு பெண், என்னை போன்றவர், என் அணியினரை போன்றவர், எதிர் அணியினரும் 3 சகோதரிகள் வந்திருக்கிறார்கள். அவர்களை கேட்டு பாருங்கள் ஐயா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கும். நான் டாக்டரா வர போறேன், நான் இன்ஜினியரா வர போறேன், வேலை இல்லாம வீட்டுல இருப்பினமோடு கேட்டு பாருங்க. எல்லாருக்குமே இப்ப கனவுகள் ஐயா. இன்றைக்கு நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தீங்க, அரசியல்ல இருந்து ஆலோசனை மட்டும் பெண்கள். இன்றைக்கு பெண்கள் இல்லாத துறையண்டு ஒன்று இல்லை. எல்லா துறைகளிலையுமே பெண்கள் இருக்கிறோம். அந்த துறைகளில் இருக்கிற பெண்கள் குடும்பத்துக்காக பணியாற்றி குடும்பத்துக்காக செலவழித்து குடும்ப மகிழ்ச்சியை கூட்டி கொண்டிருக்கிறோம். ஐயா, வீட்டில் ஹாப்பினஸ் மீட்டர் அப் ஆகுது. இப்போ அம்மா வேலைக்கு போகிறதுல குடும்பத்தில் சம்பளம் வந்தாச்சு என்று சொல்லுற ஃப்ரீக்குவென்சி இரட்டிப்பு மடங்காது. அம்மா தனக்கு தேவையானதையும் வேண்டிக் கொண்டு பிள்ளைக்கு தேவையானதையும் தான் செய்கிறேன் என்ற ஒரு மன திருப்தி, தண்ட காசுல பிள்ளைக்கு செய்யறேன் என்ற சந்தோஷம் இந்த காலத்துல வந்திருக்கு. அப்பாவை நம்பவே தேவை அப்படி நான் சொல்ல மாட்டேன், அப்பாவை நம்புறோம் நாங்கள். ஆனா அம்மாவும் வேலைக்கு போறதுல ஒரு ரெட்டிப்பு சந்தோஷம். அதே மாதிரி தானையா, விரும்பியோ விரும்பாமலோ இன்றைக்கு கூட்டு குடும்பம் இருக்கிறதுக்கு காரணம் பெண்கள் வேலைக்கு போறது. உண்மையோ இல்லையோ சொல்லுங்க. அம்மா வேலைக்கு போனா, அப்பா வேலைக்கு போனா, பிள்ளைய பார்க்கணும். உடனே அம்மா அப்பப்பா பாட்டி தாத்தா எல்லாம் விட்ட ஒரு கூட்டு குடும்பம், குடும்பத்தின் மகிழ்ச்சி இரட்டிப்பு. இது எங்களால மறுக்கவே முடியாது ஐயா. இவை சொல்லி கொண்டு வருவி நம்ம என்னுடைய எதிரணி சகோதரர். வேலைக்கு போகிற பெண்கள் வீட்டுல தான் கூட்டு குடும்பம் இருக்குன்னு சொல்றீங்க. அப்படி சொல்ல மாட்டேன் ஐயா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா குடும்பத்துல மகிழ்ச்சி பெறுகிறதுக்கு ஒரு காரணமா நாங்க இதை சொல்லலாம். சரி, பல காரணங்கள் இருந்தாலும் சில காரணங்கள் பெருமையானது தானே. அதே மாதிரி ஒரு பெருமையான காரணம் இது. அதே மாதிரி தானையா, மகிழ்ச்சி வந்த பல காரணமும் சொல்லலாம். அதே மாதிரி இன்றைக்கு குடும்பத்துல சமத்துவ வளர்ச்சி என்றது பெண்கள் வேலைக்கு போறதால உயர்ந்திருக்கு. நீயும் உன்னுடைய கருத்தை சொல்லு, நானும் சொல்லுறேன், 2ஐயும் சமத்துவமாக்கி கருத்து முடிவு எடுப்போம். பெண்கள் வேலைக்கு போறதால குடும்பத்துல மகிழ்ச்சியும் வருதையா, அதே நேரம் மரியாதையும் வருது. அதுக்காக வேலைக்கு போகாத பெண்களுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகேக்கு அங்க மரியாதையும் வருது. அதே மாதிரி தானையா, இப்ப எதிரணி தோழிகள் சொல்லுவினம், பிள்ளைகளை பார்க்க நேரம் இல்லை, அம்மாவும் வேலைக்கு போய் அப்பாவும் வேலைக்கு போனா பிள்ளை என்ன செய்யறது. இப்ப அம்மா டீச்சர், பிள்ளை பள்ளிக்கூடம் போகும், அம்மா வர நேரம் பிள்ளையும் வந்துடும், 2 பேரும் ஒன்றா தானே இருக்கணும்.
அப்ப குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு பெண்கள் வேலைக்கு போறது ஒரு தடை என்று நாங்க சொல்லலாது. டீச்சர் சரி, ஏனைய வேலை செய்கிறவர் ஏனைய வேலை செஞ்சாலும் 24 மணித்தியாலமும் வேலையிலையா ஐயா இருக்க போறோம். பிள்ளையில இருக்கிற பாசம் ஒரு நாளும் குறையாது தானே. என்னவா இருந்தாலும் தாய்க்கு பிள்ளை தான் ஐயா. கடைசியாண்டு சொல்லுறேன், பெண்கள் வேலைக்கு போறதால குடும்பத்துல சம்பளமும் வரும், சண்டையும் வரும், குஷியும் வரும், குழப்பமும் வரும். ஆனா நிச்சயமாக மகிழ்ச்சி கூட இரட்டிப்பாக வரும். மரியாதையும் டே பை டே இன்க்ரீஸ் ஆகி போய்கொண்டே இருக்குமே தவிர குடும்பத்தில் ஒரு காலமும் மகிழ்ச்சி குறையாதையா. ஆகவே வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி. பெண்கள் வேலைக்கு செல்வதால் ஹாப்பினஸ் மீட்டர் அது கூடிக்கொண்டு போகும் என்கிறார் சைந்தவி. அப்படி பெண்கள் வேலைக்கு செல்கின்ற நிலைமையிலே அவர் குறிப்பாக ஆசிரியர் தொழில் செய்கிற பெண்களைத்தான் ஆதரித்து அவர் பேசினார். ஏனைய தொழில்களுக்கு எப்படி என்று நான் கேட்டு பார்த்தேன். எப்படி என்றாலும் 24 மணி நேரமும் வேலையை கட்டிப்பிடித்து கொண்டா இருக்க போகிறார்கள். பொருளாதாரம் வீட்டிற்கு வருகிற பொழுது சந்தோஷம் இயல்பாகவே கூடும் தானே என்று அவர் தன்னுடைய நியாயத்தை முன்வைத்தார். இனி பெண்கள் வேலைக்கு செல்வதால் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி குறைவடைந்து செல்லும் என்று தங்கள் அணி சார்ந்த வாதத்தை முன்வைப்பதற்காக முல்லைத்தீவு மல்லாவி மத்திய கல்லூரி மாணவர்கள் காத்திருக்கிறார்கள். அந்த அணியினுடைய தலைவர் பிரபாகரன் நிஷாந்தி உயர்தரத்திலே கலை பிரிவிலே கல்வி பயில்கிறார். என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். நிஷாந்தி, பேசுங்கள். ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்க ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கபற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரொன்று ஏனையவே தன்னேர் இல்லாத தமிழுக்கு என் முதல் வணக்கம். நடுநிலை தவறாது செந்தாமரையின் மீது வெண்தாமரை போல் வீட்டிருக்கும் நடுவர் அவர்களே, என் கருத்தை மறுத்துரைக்க வந்திருக்கும் எதிர்த்தரப்பு வாதிகளே மற்றும் என்தரப்பு வாதிகளே, பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கங்கள். இன்று எமது கைகளிலே தவழ்கின்ற தலைப்பானது பெண்கள் வேலைக்கு செல்வதால் குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கிறதா குறைகிறதா? இதில் என்ன சந்தேகம் நடுவர் ஐயா அவர்களே? குறைகிறது. அதைத்தான் கூறுவதற்கு நாங்கள் வந்துள்ளோம். மங்கையராய் பிறந்திடவே ஒரு மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பாரதியார் கூறுகிறார். அத்தகைய பெருமைக்கும் புனிதத்திற்கும் சிறப்புக்கும் உரியவர்தான் பெண். பெண்மை என்பது ஒரு ஆலயத்தில் ஒரு கடவுள் இருக்கு நடுவர் ஐயா. அது திருவிழாக்கள்லையோ இல்லை விசேட தினங்கள்லையோ ஊர்வலம் செல்லத்தான் வேண்டும். நாங்கள் இல்லை என்று கூறவில்லை. சென்றதன் பின்னர் அங்கு கருவறை தான் இருக்கும். அந்த கருவறைக்கு சென்று நீங்கள் வணங்குவீர்களா? வணங்கினால் உங்களோட மனதில் மகிழ்ச்சி இருக்குமா? அப்படித்தான் இந்த பெண்கள் வீட்டிலேருந்து வெளியில வேலைக்கு போறனால குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கல, குறைன்னு தான் ஐயா நாங்கள் சொல்லுறோம். அன்றைக்கு பாரதி அடிமை பெண்களாக இருந்தவர்களுக்காக குரல் கொடுத்தார். மாதர் தமை இழிவு செய்யும் மடந்தைகளை கொளுத்துவோம் என்கிறார் பாரதியார். மடைமையை கொளுத்துவோம் என்கிறார் பாரதியார். அன்று பாரதி கண்ட புரட்சி பெண்கள் எங்கே? வேலை என்ற பெயரில் இன்றும் அடிமைகளாகத்தான் இருக்கிறார்கள். எல்லாரும் வேலை வேலை, பெண்கள் வேலைக்கு செல்லத்தான் வேண்டும் என்று வெளிநாட்டுக்கு பணிப்பெண்ணாக போயினம் ஐயா. ஐரோப்பிய நாடுகளுக்கும் சரி, அரேபிய நாடுகளுக்கும் சரி, யார் என்று தெரியாத, இனம் தெரியாத, மொழி தெரியாத நாடுகளுக்கு சென்று அங்கு சம்பளம் என்ற பெயரில் கொடுக்கும் பணத்தை பிச்சு பிச்சு குடும்பத்துக்கு கொடுத்து உடல் அளவிலும் உள அளவிலும் பல துன்பங்களை எதிர்கொண்டு இருக்கிறார்கள். இங்கே பெண்கள் வேலைக்கு செல்வதால் மகிழ்ச்சி அதிகரிக்கிறது, குறைந்துதானே ஐயா போகிறது. அது மட்டும் இல்ல, எங்கட அக்கா ஒரு ஆள் இருந்தவா, அவ இங்க ஏஎல் படிச்சவா, பல்கலைக்கழகம் கிடைச்சது. சரிண்டு அவ அதையும் விட்டுட்டு இல்ல நான் வெளிநாட்டுக்கு தான் வேலைக்கு போவன், நல்ல சம்பளம், நல்லா வாழலாம், நான் வேலைக்கு தான் போவன், இது என் உரிமை என்று போனவா. நாங்கள் போகாதன்னு தடுக்கல. போனா இங்க படிச்சீண்டா உனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும், அங்க போனீண்டா உன் மகிழ்ச்சி எல்லாம் இல்லாம போயிடும் இல்லைன்னு சொல்லி போனவா ஐயா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் அங்க உழைச்சவா. நாங்க இல்லைன்னு சொல்லல. திடீரென்று அவற்றை தந்தை தவறி விட்டார்.
அவரால் வர முடியுமா? இங்க இருந்து நீங்க யாழ்ப்பாணத்துல இருந்து மாங்குளத்துக்கா போறீங்க, உடனே ஒரு பஸ் பிடிச்சு போறதுக்கு வெளிநாட்டில் இருக்கிறீர்கள் ஐயா. அவரால் வர முடியவில்லை. தன்னை தாளாட்டி சீராட்டி பல்கலைக்கழகம் அனுப்பிய தனது தந்தையின் இறப்பிற்கு வர முடியாதென்று அவர் ஆறா துயரம் மனத்துயரம் இன்று வரை ஆறாத வடுவாக அவரது மனதில் பதிந்திருக்கிறது. இப்படி ஒரு பெண் வேலைக்கு போறதுனால இங்கே ஐயா மகிழ்ச்சி அதிகரிக்குது, அவன மகிழ்ச்சி குறைஞ்சுதானே போகுது. அதைத்தான் ஐயா நாங்கள் சொல்றோம். அந்த காலத்து பெண்களை எடுத்து பார்த்தோமானால் வேலைக்கு செல்வதில்லை. இந்த காலத்து பெண்கள் வேலைக்கு செல்கிறார்கள். எனது சகோதரி கூறியிருந்தார், அம்மா அப்பா பிள்ளைகளை பார்க்க இயலாது, 24 மணி நேரமும் கூடத்தான் இருக்கிறார்கள் என்று. 24 மணி நேரமும் கூட இருக்கிறார்கள், ஆனால் அந்த வேலைக்கு செல்கிறார்கள் தானே. அப்போது அங்கு குழந்தையை பார்ப்பது யார் என்றது தானே நாங்கள் கேட்கிறோம். ஆசிரியர்கள் 2 மணிக்கு வந்துருவினமா. யாழ்ப்பாணத்துல இருந்து கொண்டு பக்கத்து ஊருக்கு போற ஆசிரியர்களை சொல்கிறார்கள் போல இருக்கு. வன்னி பிரதேசத்தை எடுத்தால் யாழ்ப்பாண ஆசிரியர்கள் தான் கல்வியை கற்பித்துக் கொண்டு இருக்கிறார்கள். காலை 3 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும், வீடு சேர 5 மணி ஆகும். எங்கே ஐயா அவர் குழந்தையை பார்ப்பார்? அடுத்த நாள் தனது வேலையை பார்க்க வேண்டும், தனது அன்றைய குடும்ப வேலையை பார்க்க வேண்டும், பிள்ளையை பார்ப்பதற்கு அவருக்கு நேரம் இருக்கு, ஆனா குறைவாதான் இருக்கு. இந்திய காலத்து பெண்கள் பிள்ளைகளுடன் தங்களது நேரத்தை செலவிடுவது குறைவதனால் ஒழுக்கக்கேடான பிரச்சனைகள் அதிகரிக்கிறது. நீங்கள் சொன்ன வெளிநாட்டுக்கு போன அக்காவாகட்டும், மல்லாவிக்கு வருகிற ஆசிரியராகட்டும், அடிப்படை தேவை பொருளாதாரம் தானே ஐயா. நாங்கள் பெண்களை வேலைக்கு போக வேண்டாம் என்று சொல்லவில்லை, போகிறதால் மகிழ்ச்சி குறைகிறது என்று தான் சொல்லுகிறோம், அதிகரிக்கிறது என்று நாங்கள் கூறவில்லையே. நாங்கள் இங்கு தலைப்பு எங்களுக்கு பெண்கள் வேலைக்கு செல்வதால் மகிழ்ச்சி பெருகுகிறதா குறைகிறதா? இப்ப அந்த சம்பளத்தை கண்டவுடன் ஒரு மகிழ்ச்சி வருமா வராதா? ஐயா, சம்பளத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். நாங்கள் அந்த சம்பளத்திற்கு பின்னால் இருக்கும் மகிழ்ச்சி, வாழ்நாள் முழுவதும் அவருக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி, குழந்தையுடன் இருக்கும் மகிழ்ச்சியை விட சம்பளம் என்ன ஐயா பெருசு? அதைத்தானே நாங்கள் கூறுகிறோம். ஒரு பெண் முழுமை அடைவது தாய்மையால் தான். அந்த தாய்மையை கூட அனுபவிக்க நேரம் இல்ல. 6 மாசத்துல வேலைக்கு போயிருந்தா தாய்ப்பால் கொடுக்கறது கூட அவருக்கு நேரம் இல்ல. இங்கே ஐயா மகிழ்ச்சி பெருகுகிறது, அதைத்தானே நாங்கள் கேட்கின்றோம். அது மட்டுமல்ல ஐயா, நீங்கள் சமத்துவம் என்று கூறுகிறீர்கள், நாங்களும் சமத்துவம் என்று தான் கூறுறோம். இங்கே ஐயா இந்த நாட்டில் ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கு இருக்கிற பாதுகாப்பு பெண்ணுக்கு இல்லை. இந்த வகையில் எங்கே சமத்துவம் இருக்கிறது? வீட்டு கிச்சனை எடுத்து பாருங்க. நீங்கள் எந்த ஆணாவது போய் மனைவியோட சரிக்கு சமமா நிக்கணுமா? இங்கே ஐயா சமத்துவம் இருக்கிறது. வேறு விடயங்களில் சமத்துவத்தை கொடுங்கள், பின்பு வேலையில் பெண்களுக்கு சமத்துவத்தை கொடுங்கள். இங்கு பெண்கள் வேலைக்கு செல்வதால் ஒரு போதும் மகிழ்ச்சி அதிகரிப்பதில்லை, குறைகிறது என்றுதான் நாங்கள் கூறி, நான் விட்டு சென்றதை எனது அணியினர் தொட்டு செல்வார்கள் என கூறி விடைபெறுகிறேன். நிஷாந்தினி, பெண்கள் வேலைக்கு செல்வதால் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி எவ்வாறு குறைவடைகிறது என்பதை பேசினார். பொருளாதாரத்திலே அவர்கள் உயர்கிறார்கள் தானே என்று நான் கேட்டு பார்த்தேன். அவர் சொல்கிறார், பொருளாதாரம் உயர்கிறது உயரவில்லை, அது வேறு. ஆனால் குழந்தையோடு சந்தோஷித்தல், குடும்பத்தோடு சந்தோஷித்தல், இந்த மகிழ்ச்சிகளை எல்லாம் தியாகம் செய்ய வேண்டிய நிலையிலே தானே பெண்கள் இருக்கிறார்கள். ஆகவே மகிழ்ச்சி பற்றி பேசினால் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி பெண்கள் வேலைக்கு செல்வதால் குறைகிறது தானே என்று அவர் பேசுகிறார். இன்றைய சொற்சமர் காலத்திலே மல்லாவி மத்திய கல்லூரி அவர்களை எதிர்த்து வட்டு இந்து கல்லூரி, இது வட்டு இந்து கல்லூரிக்குரிய நேரம். பெண்கள் வேலைக்கு செல்வதால் குடும்பத்திலே சந்தோஷம் அதிகரிக்கிறதா குறைகிறதா என்று கேட்டிருக்கிறோம். அதிகரிக்கிறது என்று பேசுவதற்காக வட்டு இந்து கல்லூரியிலே தரம் 11 வகுப்பிலே கல்வி பயில்கிற சித்தன்கனியைச் சேர்ந்த மாணவி ஆனந்தராசா ருஷிதா வந்திருக்கிறார். என்ன சொல்கிறார் ருஷிதா? சொல்லுங்கள். பிறந்த சிறந்த மொழிகளுக்கு இடையில் சிறந்தே பிறந்த என் செந்தமிழாம் தமிழ் மொழிக்கு முதற்கண் வந்தனங்கள். நீதி வழங்க காத்து கொண்டிருக்கும் நடுவரவர்களே, என் தரப்பினரே, எதிர்த்தரப்பினரே, அனைவருக்கும் எனது இந்நேர வந்தனங்கள். நடுவரவர்களே, நாங்கள் என்று கூற வந்துள்ள கருத்து யாதெனில், பெண்கள் வேலைக்கு செல்வதால் குடும்ப மகிழ்ச்சியானது பெறுகின்றது. இன்றைய நாட்டின் பொருளாதாரத்தை எடுத்தோமானால், அன்றைக்கு இருந்த 500 ரூபாய் காசுக்கு இருந்த மதிப்பு இன்றைக்கு இல்லை. அன்றைக்கு இருந்த 500 ரூபாயால எவ்வளவு வேலை செய்யலும், ஆனா இன்றைக்கு இருந்த 500 ரூபாயால 1 கிலோ அரிசி வாங்க முடியுமோ என்றதே இன்றைக்கு சந்தேகத்துக்கு இடமா தான் இருக்குது.
ஒரு குடும்பத்தில ஆணும் பெண்ணும் என்ற வேறுபாடு என்று இன்றைக்கு அனைவரும் வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது நடுவர் அவர்களே. அந்த கட்டாயத்திலே அதுவும் பெண்கள் வேலைக்கு செல்வதனால் நமது குடும்ப மகிழ்ச்சி என்பது பெர்சன்டேஜாக அதிகரித்து கொண்டே போகுது. ஒரு குடும்பத்தில அதாவது பெண்கள் இல்லாத வாழ்க்கை என்பது எப்படி தெரியுமா? சுவை இல்லாத நாக்கில அறுசுவை உணவை உண்பது போல. தண்ணிய குடிச்சாலும் ஒன்றுதான், மில்க் ஷேக்க குடிச்சாலும் ஒன்றுதான், ஒரு டேஸ்டுமே தெரியாது. நம்முடைய எதிர்த்தரப்பு வாதிகள் கூறியிருந்தார்கள், வெளிநாட்டுக்கு சென்று பெண்கள் வேலை செய்வதனால் குடும்ப மகிழ்ச்சி குறைவடைகின்றதாம். இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் எமது அணித்தலைவி. அவர்களது அம்மா கூட வெளிநாட்டில் தான் இருக்கிறார். இன்னைக்கு எங்களை அணித்தலைவி சந்தோஷமா இல்லையா? வந்ததுல இருந்து நீங்களே பார்த்திருப்பீங்க, ஒரே சிரிச்ச முகம் தான். அவாவும் சந்தோஷமா தான் இருக்கா, அவன் அம்மாவும் சந்தோஷமா தான் இருக்கா. இதுல இருந்து நீங்க வெளிநாட்டுக்கு பெண்கள் வேலைக்கு செல்வது பிரச்சனையா இல்ல பெண்கள் வேலைக்கு செல்வது பிரச்சனை? அம்மாவே இனிமேல் இந்த பக்கம் இறக்குற பிளான் இல்ல உங்களை. அப்படி இல்லை நடுவர்களே, இந்த சூழ்நிலையை நான் எடுத்து கூற விரும்புகிறேன். ஆனாலும் எங்கட எதிரணி தலைவர்கள் கூறியிருந்தார்கள், அடிமைத்தனம் அது உள்ளதுதான். இன்று சில கடைகளில் கூட பெண்களும் ஆண்களும் சரியான நிலையில் வேலை செய்கின்றார்கள். ஆனால் ஆண்களுக்கு அதிக சம்பளம் வழங்கப்படுகின்றது. செயற்பாடானது வெள்ளை வேட்டியில் இருக்கும் சிறிய கரை போன்றது. ஏன் நீங்க அந்த சிறிய கரையை மட்டும் பாக்குறீங்க? சுத்தி இருக்கிற வெள்ளையை பார்க்கலாம் தானே. எவ்வளவோ நன்மை இருக்குது நடுவர் அவர்களே. ஒரு வீட்டுல ஏற்கனவே எங்கட அணி தலைவி சொல்லி இருக்கிறா, அம்மா தான் ரோல் மாடல் என்று. அது உண்மைதான். அம்மா பார்த்து தான் இன்றைக்கு பிள்ளைகள் எப்படி பண்ணாங்க. அம்மா ஒரு ஜாப்ல இருக்கிறா, நானும் கண்டிப்பா ஒரு ஜாப்புக்கு வரணும் என்று அம்மா பார்த்து தான் முன்னேறாங்க நடுவர்களே. அதுக்காக அப்பா பார்த்து முன்னேறலன்னு சொல்ல வரையில நான் கூடுதலா அம்மா. அதாவது அம்மா ஒரு வேலைக்கு போனாலே பிள்ளைகளுக்கு ஒரு ப்ரௌட் ஃபீல். கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற அம்மா மாதிரி பிள்ளைகளை பார்க்கணும், முகத்திலேயே ஒரு ஒளிவட்டம் தெரியும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அம்மா வேலைக்கு போனா. ஒரு குடும்பத்துல தன்னம்பிக்கை ஏற்படும் நடுவர்களே. ஒரு பெண்ணினது தன்னம்பிக்கை, அவள் வேலைக்கு செல்கிறாள் என்ற காசு நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவழிப்பேன், நான் நல்லா இருப்பேன் என்ற ஒரு தன்னம்பிக்கை பெண்களுக்கு உருவாகின்றதால் அது பெண்கள் வேலைக்கு செல்வதாகத்தான் அமைகின்றது. இது மட்டுமில்லாத ஒரு குடும்பத்தின் மரியாதை ஏற்படுகின்றது. இன்றைக்கு ஒரு கல்யாணத்துக்கு குறிப்பு பாக்கினேன்டா, முதலாவது மாப்பிள்ளை வீட்டுக்காரர் கேட்கிற விஷயம் என்ன தெரியுமா? பிள்ளை என்ன வேலை. இன்றைக்கு அதைத்தான் மென்ஷன் பண்ணினோம். ஏனென்றா குடும்ப மகிழ்ச்சிக்கு பெண்களின் உழைப்பு தேவை நடுவர்களே. இவ்வாறு இருக்கையில் நீங்கள் எப்படி குடும்பத்துல பெண்கள் வேலைக்கு செல்வதால குடும்ப மகிழ்ச்சி குறைகின்றது என்று சொல்லுவீங்க? அது பரவாயில்லை. எங்களை எதிர்த்தரப்பு ஏற்கனவே கூறியிருந்தார்கள், மங்கையாக பிறந்திடவே மாதவம் செய்திடல் வேண்டும் என்று. மங்கையாக பிறக்க மாதவம் செய்ய வேண்டும் என்று சொல்ற நீங்க அந்த மங்கை வேலைக்கு போக கூடாது, சந்தோஷம் குறையுதுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் நடுவர்களே? ஒரு பெண் சமூகத்துல முன்னேறி செல்லணும்டா அவளுக்கு தனிப்பட்ட அடையாளம் தேவை. அந்த அடையாளத்தை வழங்குவது என்று அவளது வேலையாக அமைகின்றது. இவ்வாறு சம்பளம் குறைந்து அடிமைத்தனம் வழங்கப்படுகின்றது என்பது தனியார் துறைகளிலோ அல்லது இந்த கடைகளில் நடக்கும் விடயங்கள். ஆனால் கவர்மெண்ட் ஜாப், அரசாங்க வேலையை எடுத்துக்கொண்டோமானால் ஆண் பெண் இருபாலரும் சமம், எல்லாரும் ஈக்குவல் பொசிஷன்ல இருக்கணும், ஈக்குவல் சம்பளம் தான் வழங்கப்படுது. அங்க ஆண்கள் மேலேயோ பெண்கள் குறையவோ உண்டு எந்த விதத்திலும் பார்க்கப்படுவதில்லை நடுவர்களே. குடும்பமானாலும் சரி நாடானாலும் சரி பெண்களின் ஒத்துழைப்பு தேவை. அதிலும் குடும்ப மகிழ்ச்சிக்கு பெண்கள் வேலைக்கு செல்வது என்பது அத்தியாவசிய காரணியாக இன்று விளங்கி வருகின்றது என கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. பெண்கள் வேலைக்கு செல்வதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைவடைகிறது என்று மல்லாவி மத்திய கல்லூரி அணி சார்ந்த வாதத்தை முன்னெடுப்பதற்காக இரண்டாவது பேச்சாளர் வந்திருக்கிறார். உயர்தரத்திலே கலைப்பிரிவிலே கல்வி பயில்கிற கலாநாதன் சனுசினி. அவர் துணுக்காயைச் சேர்ந்தவர். பேசுங்கள். பொதிகை மலையில் பிரிந்து அகத்தியர் திருவாய் மலர்ந்து அகம்புறம் என பிரிந்து இயலிசை நாடகம் என முக்கணிகள் கனிந்து பல மொழிகள் பிறக்க தாயாக இருந்து இன்னும் இன்னும் உளமையென திகழ்ந்து இதோ உங்கள் முன் நின்று தலை நிமிர்ந்து அன்னை தமிழுக்கு வணங்கி தொடர்கிறேன். மதிப்பிற்கும் பெருமைக்கும் உரிய நடுவர் ஐயா அவர்களே, எதிர்த்தரப்பணியினரே, எந்திரப்பினரே, அவைதனிலே வீட்டிற்கும் பார்வையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று எமது கைகளிலே தவழும் தலைப்பானது
பெண்கள் வேலைக்கு செல்வதால் குடும்ப மகிழ்ச்சி பெருகிறதா குறைகிறதா? அந்த வகையில் குடும்ப மகிழ்ச்சியானது பெருகிறது தான் என வாதாட வந்திருக்கின்ற என் எதிர்த்தரப்பினருக்கு எதிராக இல்லை இல்லை, அங்கு குடும்ப மகிழ்ச்சியானது குறைந்தே செல்கிறது என அடித்து கூற வந்துள்ளேன். அந்த வகையில் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்கிறார் பாரதியார். நாங்கள் பெண்களை அடிமைப்படுத்தவில்லை, அடிமைப்படவும் கூறவில்லை. ஆனால் அங்கு ஒரு பெண் வேலைக்கென்று வெளியில் சென்று வேலையை செய்யும் பொழுது அங்கு குடும்ப மகிழ்ச்சி தான் அற்றுப்போகிறது என்கிறோம், குடும்ப மகிழ்ச்சி தான் நிலை குலைந்து போகிறது என்கிறோம். ஏனென்றால் குழந்தைகளின் உண்மையான மகிழ்ச்சி முக்குளித்து போகிறது. நடுவர் அவர்களே, தாயிடம் ஒரு குழந்தை ஒன்று நித்திரையால் ஒழுங்குறதுக்கு முன்னம் தாய் வேலைக்கு போறா, நித்திரைக்கு பிறகுதான் தாய் வேலைக்கு வாரா. இவர்கள் சொல்கிறார்கள் எல்லாரும் ஆசிரியர் தொழில், அந்த தொழில் தொழில். ஏன் கூலி தொழிலாளியை பற்றி ஒருவரும் கதைக்கவில்லை. கூலி தொழிலாளியும் இருக்கத்தானே செய்வார்கள். குடும்பம் என்றால் ஆசிரியர் தொழில் குடும்பம் மட்டுமா உள்ளது? அப்படி குழந்தை நித்திரை கொண்டாக்கு பிறகுதான் தாய் வேலையை விட்டு வாரா. இதுல இருந்து அங்கு நடுவரவர்களே தாய்மை கிடைக்கிறது, தாய்ப்பாசம் அந்த குழந்தை கிடைக்கிறது. உண்மையான தாய்ப்பாசம் என்பது தாயின் மடியில இருந்து தாயின் அரவணைப்புல இருந்து வளர்றதுதான் தாய்ப்பாசம். இந்த தாய்ப்பாசத்தை வேறு எவராலையுமே கொடுக்க முடியாது நடுவர்களே. மேலும் இந்த காலத்துல கூட்டு குடும்பமா வாழ்றது கஷ்டம். தனி குடும்பத்துல வாழ்றோம், பெரும்பாலுமே கூட்டு குடும்பம் வாழ்றேல. அப்படி இருக்கேக்க ஒரு ஆம்பளை புள்ளியோ பொம்பளை புள்ளியோ சரி பாடசாலைக்கு சென்று வீட்டை வருது, அப்பா கட்டாயம் வேலைக்கு தான் போக வேண்டும். அம்மாவும் வேலைக்கென்று செல்லும் பொழுது அந்த புள்ள வீட்டை உடனே தொலைபேசியைத்தான் தூக்கும். தொலைபேசியை தூக்கக்குள்ள அந்த புள்ளனைக்கும் எனக்கு தொலைபேசிக்கத்தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்குண்டு. ஆனா அந்த புள்ளைக்கு தெரிகிறேல தொலைபேசிக்கால எத்தனை பிரச்சனை வரப்போகுதுண்டு, எதிர்காலத்தில் எத்தனை வேறு வேறு பிரச்சனைகள் ஏற்படும். இதனால அந்த பிள்ளைக்கும் துன்பம் பெறக்குள்ள அந்த குடும்பமே சீர்குலை. இது நடுவர்களே, இதை நாங்கள் என்னண்டு குடும்ப மகிழ்ச்சி பெண்கள் வேலைக்கு போவதால் அதிகரிக்கிறது என்கிறோம். இதற்குத்தான் நடுவர் அவர்களே 2020ஆம் ஆண்டு சமகாலிகம் ஆதாரம் என்ன சொல்லுதண்டா, வேலைக்கு போற பெண்களால் குடும்ப உறவுகள் பாதிக்கப்படுகிறதோடு அங்கு குழந்தையும் தாயும் செலவிடும் நேரம் குறைவதால் அங்கு குழந்தைக்கும் தாய்க்குமான பிணைப்பே குறைகிறது என்று சொல்கிற நடுவர்களே. இதைத்தானே நாம் பெண்கள் வேலைக்கு செல்வதால் குடும்ப மகிழ்ச்சி இல்லை என்கிறோம். மேலும் ஒரு பெண் பிள்ளை, குறிப்பா ஒரு பெண் பிள்ளை தனக்கு தேவையான ஆறுதலையும் அறிவுரையும் தாய்கிட்ட தான் கேட்க விரும்பும். பெரும்பாலும் சில கூட்டு குடும்பங்கள்ல மாமா மாமி அத்தை சித்தி என்று எல்லாரோடையும் வாழ்ந்தாலும் அந்த புள்ள அம்மாட்ட தான் கேட்க விரும்பும். பெண்களுக்கு ஒரு பருவம் வரும், பூப்படையும் காலம் வரும். அப்பேக்குள்ள எல்லா விடயமும் தாயிட்ட தான் சொல்ல விரும்பும். மாமாட்டையோ சித்திட்டையோ சித்தப்பாட்டையோ அண்ணிட்டையோ சொல்ல விரும்பாது. ஏனென்றா அந்த பிள்ளைக்கு அங்க தாய்மை முக்கியமா இருக்குது. இப்ப தாய் வேலைக்கு போறா, தந்தையும் வேலைக்கு போற. தாய் வேலைக்கு போனா அங்க செய்யற வேலை இடத்துல எத்தனை பழுக்கள், வேலை பழுக்கள், வேலை சுமைகள் என்று நிறைய அழுத்தங்கள் இருக்கும். இங்க பிள்ளை இங்க நின்று தனியே நிற்கும். பிறகு தாய் வீட்டை வந்தோன்னா வீட்டை வேலை சுமை இருக்கும், வீட்டை இரவு சமைக்கிற வேலை இருந்து எல்லா வேலையும் இருக்கும். அப்ப பிள்ளை உடனே தாயிட்ட போனா தாய் உடனே கணவனை பேசும், அல்லாட்டிக்கு பிள்ளைகளை தான் பேசுவினம். ஏனென்றா அந்ததுக்கு அவைக்கு அழுத்தத்துக்கு மேல அழுத்தமா அந்த வாழ்க்கை நிறைஞ்சி இருக்கும் நடுவர் அவர்களே. அப்ப இதனால பிள்ளைகளுக்கும் தாய்க்கும் ஏற்படுற பிணைப்புன்றதே குறைந்து போகிறது. இதற்கு தான் நடுவர் அவர்களே மனையல் ஆய்வு சொல்லுது, ஒரு பக்கம் தாய்மையும் மறுபக்கம் வேலை சுமையும், இதனால் அங்கு உள்ள பெண்களுக்கு அழுத்தமே அழுத்தம் தான் ஏற்படுகிறது என்று கூறுது. இதற்கு தான் சொல்லுவார்கள் பழைய காலத்தாக்கள், பெண் பிள்ளைகளுக்கு தாய் இல்லாட்டி ஒரு கையே இல்லாத மாதிரி என்கிறார்கள். எதிர்ப்பா நீரர் தலைவி கூடியிருந்தார், சம்பளம் தந்தா அம்மா சம்பளம் தந்த எக்ஸ்ட்ரா மகிழ்ச்சி அடைதாம், மகிழ்ச்சி வருதாம் என்று அவர்களே கூறுகிறார்கள். உண்மையான மகிழ்ச்சி அடையவில்லை, எக்ஸ்ட்ரா மகிழ்ச்சி தான் தங்களுக்கு அது வருகிறது என்று கூறுகிறார்கள். இதிலிருந்தே நாங்கள் கூற முடியும் பெண்கள் வேலைக்கு செல்வார் குடும்ப மகிழ்ச்சி குறைகிறது என்று. மேலும் வெளிநாட்டுக்கு போற பெண்கள் உடுப்புகள் அனுப்பலாம், வேறு பொருள் காசு அனுப்பலாம், இப்படி எவ்வளவு பொருட்களையும் அனுப்பலாம். ஆனால் உண்மையான மகிழ்ச்சியை அனுப்ப முடியாது. ஏனென்றால் அந்த மகிழ்ச்சியை இழக்கிறது முதலில் அந்த பெண்ணாகத்தான் இருப்பாள். அந்த பெண் வேலை செய்கிற இடத்துல வேலை பங்களிப்பெல்லாம் அதிகமாகத்தான் இருக்கும், வேலை சுமை அதிகமாக இருக்கக்குள்ள இந்த பெண்கள் இந்த குடும்பத்துக்கு சந்தோஷம் இருக்காது. அங்கேயும் தாய் யோசிப்பால் என்ன செய்கிறார் என்ற பிள்ளை என்ன செய்தோ, கணவன் என்ன செய்கிறாரு, அத்தை என்ன செய்கிறாரு, அம்மா என்ன செய்கிறாரு தான் அந்த தாய்க்கு அங்கேயும் டென்ஷனாக தான் இருக்கும். அப்படி இருக்கேக்க இந்த குடும்பம் எவ்வாறு மகிழ்ச்சி அடையும்? நான் இந்த குடும்பத்தை கூறுவேன், பெண்கள் இல்லாத குடும்பம் சுடுகாடு போன்றதுதான் நான் கூறுவேன். அதோட நான் இறுதியுமாக கூறுவது, பெண்கள் வேலைக்கு செல்வால் குடும்ப மகிழ்ச்சி பெருகவில்லை, அங்கு குறைந்தே செல்கிற என்று கூறிக்கொண்டு ஒரு பெண்ணானவள் குடும்பத்தின் நிதிய துடிப்பாக இருப்பாள். அவளின் அன்பும் அரவணைப்பும் இல்லாத குடும்பம் ஓட்டம் இல்லாத நதி போன்றது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெண்கள் வேலைக்கு செல்வதால் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி குறைகிறது என்று அவர் வாதிட்டார். இதற்கு பதில் சொல்லி தன் தரப்பு நியாயத்தை எதிரணியினர் நிலைநிறுத்த வேண்டும். பெண்கள் வேலைக்கு செல்வதால் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி அதிகரிக்கிறது என்று
தங்கள் தரப்பு வாதத்தை முன்வைப்பதற்காக வட்டு இந்து கல்லூரியினுடைய நிறைவு பேச்சாளர் காலையடி பண்டத்தரிப்பைச் சேர்ந்தவர் அருந்தவம் சரணியா உயர்தரத்திலே கலைப்பிரிவிலே கல்வி பயில்கிறார். அவர் என்ன சொல்கிறார் கேட்போம். பேசுங்கள் சரணியா. என்னுயிரிலும் மேலான தமிழ் அண்ணியை சிரம் தாழ்த்தி வணங்கிக் கொண்டு தீர்ப்பு வழங்க வந்திருக்கும் நடுவர்களே, என் தரப்பினரே மற்றும் எதிர்த்தரப்பினரே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வந்தனங்கள். நடுவர் அவர்களே, எதிரணி நண்பியவர்கள் மிகவும் ஆவேசத்துடனும் ஆக்ரோசத்துடனும் கதைத்தார். நான் தற்காலத்தில் நடக்க போர்வதை மெதுவாகவும் பொறுமையாகவும் கூறலாம் என வந்துள்ளேன். அதாவது இன்றைய தலைப்பானது பெண்கள் வேலைக்கு செல்வது பற்றித்தான் காணப்படுகின்றது, தாய் வேலைக்கு செல்வது பற்றி காணப்படவில்லை. எதிரணி நண்பர்கள் தாய் வேலைக்கு செல்வதால் பிள்ளைக்கு பாசம் குறைகிறது, பிள்ளை தவறான வழி நடக்க செல்கின்றது. அங்கே தாய் வேலைக்கு போவதால் பிள்ளை தவறான வழிக்கு செல்கின்றதா? ஏன் தாய் போறத்தால் தான் அப்படி தவறான வழிக்கு செல்கின்றதா, அல்லது தந்தை போறத்தால் தவறான வழிக்கு செல்றதா? குடும்பம் என்பது தந்தை, தாய், மகள் 3 பேரையும் இணைத்தது, அதாவது பிள்ளைகளையும் இணைத்ததாகத்தானே காணப்படுகின்றது. இவர்களது ஆக்ரோஷ கண்ணானது தாய் வேலைக்கு போகக்கூடாது, தாய் எப்பயுமே வீட்டை இருந்து சமைச்சு கொண்டுதான் இருக்கணும் என்று இவர்களது கண்ணோட்டமானது காணப்படுகின்றது. நடுவர் அவர்களே, எதிரணி நண்பியவர்கள் 2020 பற்றி ஏதோ ஒரு கணக்கறிக்கை ஒன்றை கூறியிருந்தார். நாங்கள் தற்பொழுது 2025 உள்ளோம், 2020 இல்லை என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சிறந்த உதாரண நடுவர்களே, எதிரணி நண்பர்கள் கூட. நான் எதிரணி நண்பர்களை ஒரு கேள்வி கேட்கின்றேன். நீங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் எதற்காக மேல் படிப்பு படிக்கின்றீர்கள்? வீட்டிலேயே இருக்கலாம் தானே, ஏனென்றால் அப்பொழுதுதான் உங்களோட குடும்பம் மகிழ்ச்சி பெறும். நடுவர்களே, நீங்களே சொல்லுங்கள், உங்களது மகள் மேற்படிப்பு படித்து ஒரு பட்டதாரியாக வந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீர்களா இல்லையா? முதலாவது சந்தோஷப்படுறது குடும்பமாகத்தானே காணப்படும், ஒருபோதும் பொறாமைப்படுவது குடும்பமாக காணப்படாதுதானே. துவிச்சக்கர வண்டிக்கு 2 செல்லும் ஒருங்கிணைந்து சுற்றினால்தான் துவிச்சக்கர வண்டியானது ஒரு சுமூகமான ஒரு பயணத்தை மேற்கொள்ளும். ஒரு சக்கரம் சுற்றி இன்னொரு சக்கரம் சுத்தாமல் விட்டால் அந்த குடும்பம் ஒப்படி போகும், துவிச்சக்கர வண்டி நகரவே மாட்டுது. அப்படித்தான் தற்காலத்தில் உள்ள பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டா 2 பேரும் இணைந்து பயணித்தால்தான் தற்காலத்திலே வாழ்க்கையை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. தற்போது கூட 130 ரூபாய்க்கு பான் வந்து விட்டது. இப்படியே விலை அதிகரித்து சென்றால் எப்படி நடுவர்களே குடும்பத்தை நடத்தலாம்? ஒரு சிறந்த உதாரணம், எனது வீட்டுக்கு அருகாமையிலேயே 2 தரப்பு குடும்பங்களும் இருக்கின்றது. ஒன்று, கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு செல்பவர்களாக காணப்படுகின்றார்கள். இன்னொன்று, கணவன் மட்டும் வேலைக்கு சென்று மனைவி வீட்டு பணியில் இருக்கின்றார். அக்குடும்பத்தை நாம் நோக்குவோமாயின் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திலேயே எந்த நாளும் சண்டை, சீனி இல்லை, பருப்பு இல்லை, அரிசி இல்லை, காசு இல்லை என்று எந்த நாளும் சண்டை வருது. எதற்காக? குடும்பமானது ஒரே ஒரு தனிநபரை நம்பி மட்டும் காணப்படுவதனால்தான் எந்த நாளும் சண்டை வருகின்றது. ஆனால் 2 பேரும் அரசாங்க உத்தியோகத்திலே இருப்பவர்கள். தற்போது கூட சிறந்த உதாரணம், பிள்ளைகள் மகிழ்ச்சியாக பாடசாலைக்கு செல்கின்றது. அந்த காசு இல்லை, பணம் இல்லை, பொருளாதார நெருக்கடியானது அக்குடும்பத்துக்கு தற்போது காணப்படவில்லை. ஏனென்று சொன்னால் 2 பேரும் ஒரே சமதளத்திலே பயணிப்பதால் அக்குடும்பத்துக்கு வறுமை என்பது காணப்படவில்லை. அது மட்டுமல்லாது எதிரணி நண்பி அவர்கள் கூறியிருந்தார்கள், தனது நண்பி வெளிநாடு சென்று உழைத்து தந்தை நிரப்புக்கு கூட அவாவால் வர முடியாது என்று. நாங்கள் உங்களை வெளிநாடு சென்று உழைக்க சொல்லவில்லை. அவரை அழகாக கூறியிருந்தார், தாங்கள் சொன்னவையாம் இங்கிருந்து உழைச்சிருக்கலாம் தானே, காசு நிம்மதியா இருந்திருக்கலாம் தானே. உழைப்பு என்பது இங்கிருந்து உழைத்திருக்கலாம், நாங்கள் வெளிநாடு சென்றுதான் உழையுங்கள் என்று கூறவில்லை. அது மட்டுமல்லாது எதிரணி நண்பி அவர்கள் எங்களை கேட்டிருந்தார், நீங்கள் கூலி தொழிலை பற்றி குறிப்பிடவில்லை, அதை பற்றி குறிப்பிடவில்லை, அரசாங்க உத்தியோகத்தை பற்றி சொல்கிறீர்கள் என்று. சொல்கின்றேன். உதாரணமாக ஒரு தையல் தொழிலை எடுத்துக்கொள்ளுங்க நடுவர்களே. தையல் தொழிலிலே பெண்கள் தற்பொழுது முன்னணியாக, தையல், மேக்கப் போன்றவற்றினூடாக இப்போ தற்பொழுது பெண்கள் முன்னணியில் வகித்து கொண்டு வருகின்றன. இது இப்போது நீங்களே யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஒரு சட்டை தைப்பதற்கு எவ்வளவு காசு எடுக்கின்றது. உதாரணமாக ஒரு 1200 ரூபாய் என்று வையுங்களேன். அந்த 1200 ரூபாயானது
சேமிக்கப்படுகின்றது. தாய்க்கு தொழில் தெரிந்தால் சேமிக்கப்படுகின்றது. பிள்ளை மகிழ்ச்சியாக சொல்கின்றது தானே, இது எனது அம்மா தச்சு தந்த சட்டை, அப்படி வடிவெடுக்கணும் மகிழ்ச்சியாக அடுத்தவரிடம் போய் சொல்லும் தானே. அப்படி இதிலே மகிழ்ச்சி இல்லை என்று நீங்கள் கூறுவீர்கள். பெரிய சட்டை தைக்க 1200 ரூபாய், சின்ன பிளவுஸ் தைக்க 3000. அப்படித்தான் நடுவர்களே, தற்காலத்திலே சமூக மாற்றம் அப்படி பணங்களை கொண்டு வந்து விட்டது. எனவே பெண்கள் வேலைக்கு செல்வதால் குடும்ப மகிழ்ச்சி ஒருபோதும் குறையாது, பெருகிக் கொண்டுதான் செல்லும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பெண்கள் வேலைக்கு செல்வதால் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி அதிகரித்துத்தான் செல்கிறது. ஏன் நீங்கள் குடும்ப பெண்களை பற்றி பார்க்கிறீர்கள்? மனைவி என்கிற ஸ்தானத்திலே இருக்கிற பெண்ணை பற்றி பார்க்கிறீர்கள். மகள் என்கிற ஸ்தானத்திலே இருப்பவர், வீட்டிற்காக உழைப்பவர், இவர்களை பற்றி அல்லவா நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சரண்யா தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். சரண்யாவுக்கு பதில் சொல்லி தங்கள் தரப்பு வாதத்தை முன்வைத்து, பெண்கள் வேலைக்கு செல்வதால் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி குறைவடைந்துதான் செல்கிறது. தங்கள் தரப்பு வாதத்தை வைப்பதற்காக அலர் நிலா வந்திருக்கிறார். அவர் மல்லாவி மத்திய கல்லூரியிலே உயர்தரத்திலே தொழில்நுட்ப பிரிவிலே கல்வி பயில்கிறார். அலர் நிலா, பேசுங்கள். 2 மாதங்களிலே கருவிலே சுமந்து பெற்றெடுத்த தாயிற்கும், நாவிலே தவிழ்ந்து என் உயிரிலே கலந்த முத்தமிழ் தாயிற்கும் முதல் வணக்கம். அவை நடுவே வீட்டிற்கும் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, ஜாமேட்ட கருத்தை மறுத்துரைத்து வந்திருக்கும் எதிர்த்தரப்புவாதிகளே மற்றும் மென்தரப்புவாதிகளே, டான் டிவி இணையர்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். மூடத்தனத்தின் முடநாற்றம் வீசுகின்ற காடு மணக்க வந்த கற்பூரப்பட்டகமே என்ற பாரதிதாசனின் வார்த்தைகளை நாங்கள் இன்னும் மறக்கவில்லை ஐயா. ஆனால் பெண்களை வேலைக்கு செல்ல வேண்டாம் என்றும் நாங்கள் கூறவில்லை. பெண்கள் வேலைக்கு செல்லட்டும், ஆனால் பெண்கள் வேலைக்கு செல்வதால் குடும்பங்களில் மகிழ்ச்சி குறைகின்றது என்றுதான் ஐயா நாங்கள் இங்கே கூறுகின்றோம். ஐயா, எதிர்த்தரப்பு வாதியோடு கூடியிருந்தார். நாங்கள் தாயை பற்றி தான் கதைக்கிறோம், தாய்மையை பற்றி தான் கதைக்கிறோம். ஏனையா, தாய் என்றதால் அவள் பெண்ணில்லை என்று சொல்ல முடியுமா? அவளும் பெண் தானே ஐயா. அடுத்ததாக அவர்கள் அரசாங்க வேலைக்கு செல்பவர்களை பற்றி கூறியிருந்தார்கள். எல்லாம் வேலை தானே ஐயா. அரசாங்க வேலையோ கூலி வேலையோ எல்லாம் வேலை தானே ஐயா. நான் ஒன்று கேட்கின்றேன், அரசாங்க வேலைக்கு செல்லும் குடும்பங்களை விட்டு விடுவோம். பருவகால சீற்றங்களை தாங்கி அட்டை கடிக்குள்ளே 1000 ரூபாய், வெறுமனே 1000 ரூபாய் சம்பளத்திற்காக வேலை செய்யும் அந்த பெண்களினுடைய குடும்பங்களில் எங்கிருந்து ஐயா மகிழ்ச்சி வரப்போகின்றது? தற்போதுதான் ஏதோ சம்பளம் அதிகரித்து விட்டதாக கூறுகின்றார்கள். அதுவும் எத்தனை காலத்திற்கு நிலைக்குமோ தெரியாது ஐயா. பெண்கள் நாங்கள் வேலைக்கு போறோம் என்றதுக்காக வீட்டு வேலைகளை பார்க்காமலோ, பிள்ளைக்கு பால் கொடுக்காமலோ, அல்லது நாங்கள் வேலைக்கு போகின்றோம் நீங்கள் பிள்ளையை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஆண்களிடம் கூறவோ இந்த பெண்களால் முடியாது. ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் நிலைநாட்ட வேண்டிய ஒரு முக்கிய பொறுப்பானது இந்த பெண்களிடையே காணப்படுகின்றது ஐயா. ஆனால் இந்த பெண்கள் வேலைக்கு செல்றதால என்ன நடக்குது என்று பார்த்தோம்டா, வேலை சுமை, வீட்டு சுமை என்னும் 2 சுமைகளை தன்னுடைய தோளிலே சுமக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு அந்த பெண்ணானவள் உள்வாங்கப்படுகின்றாள். இதில் எங்கிருந்த ஐயா அந்த பெண்ணுக்கு மகிழ்ச்சி கிடைக்க போகின்றது? அடுத்ததாக என்னுடைய அணியினர் சொல்லியிருந்தார்கள், பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை என்று. ஆமையா, உண்மையாக இங்கே பாதுகாப்பு இல்லை. எங்களுக்கு தெரியும், கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி வித்யா கொலைவழக்கு உலகமே அறிஞ்சது. அன்றைக்கு பாடசாலை சீருடையில் சென்ற மாணவிக்கு பாதுகாப்பு இல்லாத பொழுது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எங்கிருந்தையா பாதுகாப்பு வரப்போகின்றது? அதுதான் எங்களுடைய நாட்டில் நடந்து கொண்டிருக்க எத்தனை செய்திகளை நாங்கள் தினமும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சமூகத்தில் காணப்படும் பாலியல் விஷக்கிருமிகளின் பாலியல் வேட்டையில் எத்தனை பெண்கள் சிக்கி தவிக்கின்றார்கள். இதில் வேலைக்கு செல்லும் பெண்கள் முக்கிய அங்கம் வகிக்கின்றார்கள் ஐயா. அங்கே தன் உயிரிலும் மேலாம் மானம் சூறையாடப்படும் சந்தர்ப்பத்தில் அந்த பெண் மகிழ்ச்சியாக இருப்பாளாயா? இல்லை இந்த சமூகம் தான் அவளை மகிழ்ச்சியாக இருக்க விட்டுவிடுமா? இல்லை, அந்த பெண்ணும் அவளுடைய குடும்பமும் தன்னுடைய மகிழ்ச்சியை அங்கே இழக்கின்றார்கள் ஐயா. ஐயா, தலைமை பேச்சாளர் கூறியிருந்தார், பிள்ளைகளுக்கு தாய் தான் ரோல் மாடலாம். அதை ஒத்துக்கொள்றான். அதுக்கு ஒரு காரணம் சொன்னார் பாருங்க, வீட்டுல வந்து சண்டை எல்லாம் பிடிப்பார்களாம் என்று. ஐயா, சண்டை பிடிக்கிறதால மகிழ்ச்சி எங்கேயா வருது? அதான் ஐயா விவாகரத்து கேஸ் மட்டும் கொண்டு போகுது. சின்ன பிரச்சனைகள் அங்க சண்டை தொடங்குகிறது ஐயா. அது குடும்பத்தின் மகிழ்ச்சியை சீரழிக்கின்றது. அடுத்ததாக 2ஆம் தரப்பு பேச்சாளர் கூறியிருந்தார், அந்த அவரை வருத்தப்படுத்த வேண்டும் என்றதுக்காக கூறவில்லை. அவரோட அணித்தலைவர் அம்மா வந்து வெளிநாட்டுல இருக்கா, அம்மாவா சந்தோஷமா தானே இருக்கான்னு. வெளியிலங்களுக்கு பார்க்க சந்தோஷமா தான் இருக்கு. நடுவர்களே, நீங்க அவாண்ட கேட்டு பாருங்க, அவாண்ட அம்மாவை பிரிந்து வைக்கிறோமே என்ற ஒரு வருத்தம் அவருடைய எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவரை வருத்தவில்லையாண்டு நிச்சயமாக கூற முடியாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் தனிமையில் இருக்கும் போது கூட அவர் தன்னுடைய அம்மாவை நினைத்து வந்திருப்பார். மற்றவர்களை அம்மாக்களுடன் பார்க்கும் பொழுது என்னுடைய அம்மாவும் என்னுடன் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்ற ஒரு சிந்தனை ஒன்று அவருக்கு வருமா வராதா?
காணப்படுகின்றது. பெண்கள் வேலைக்கு செல்வது வளர்ச்சியின் அடையாளம் தான். நாங்கள் ஒத்துக்கொள்கின்றோம். பெண்களை வேலைக்கு போக வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் அதுவே இந்த குடும்பங்களில் மகிழ்ச்சியை குறைக்கிறது என்று கூறி விடைபெற்று அமர்கின்றேன். நன்றி. பெண்கள் வேலைக்கு செல்வதால் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி குறைவடைகிறது என்று தன்னுடைய தரப்பு சார்ந்த வாதத்தை முன்வைத்தார் குருபவராசா அலர் நிலா. நல்லதொரு அழகான தமிழ் பெயர். நான் பொருள் விரிக்க விரும்பவில்லை. இப்போது இரண்டு அணியினரும் தங்களுடைய வாத பிரதிவாதங்களை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இனி தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரை இடம்பெற வேண்டும். பெண்கள் வேலைக்கு செல்வதால் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி அதிகரிக்கிறதா குறைவடைகிறதா? குறைவடைகிறது என்கிற அணியினர் இப்பொழுது தொகுப்புரையாற்றப் போகிறார்கள். மல்லாவி மத்திய கல்லூரி அணியினர் பிரபாகரன் நிஷாந்தினி அணித்தலைவி இப்பொழுது தொகுப்புரையாற்றுகிறார். பேசுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த அவைக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை தலைப்பை கூறுகிறேன். பெண்கள் வேலைக்கு செல்வதால் குடும்ப மகிழ்ச்சி பெருகுகிறதா குறைகிறதா என்றதுதான் எங்களுடைய தலைப்பு. எங்களுடைய எதிர்த்தரப்பு வாதிகளின் வாதம் எனக்கு என் காதில் கேட்ட வரையும் அவர்கள் பெண்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்றுதான் கூறுகிறார்களே தவிர இங்கு வேலைக்கு செல்வதால் மகிழ்ச்சி அதிகரித்து செல்கிறது என்று கூறுவதாக எனக்கு கேட்கவில்லை. ஏதோ அவர்கள் தலைப்பை மறந்து விட்டதாக எனக்கு தோன்றுகிறது. இவர்கள் கூறுவது போல் சுதந்திரம் சமத்துவம் அடையாளம் என்பது பெண்களுக்கு கிடைக்கிறது, சொந்த காலில் நிற்கிறாள். ஆனால் அப்படி நிற்பதற்கு எத்தனை தடைகளை அவள் தாண்டி பெறுகிறாள் என்றுதான் இன்றை நாங்கள் சொல்ல வேண்டும். ஒரு பெண் வீட்டில் விடியற் காலையில் எழுந்து சமைத்து குடும்ப வேலைகளை பார்த்து தன் வேலைகளை பார்த்து 8 மணிக்கிடையில ஆஃபீஸில் நிற்கணும் ஐயா. முந்தியாவது பரவாயில்ல, சைனை கொண்டு பேனால வச்சுட்டு இருக்கலாம். இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் அங்கே ஒரு செகண்ட் பிந்தி போனாலும் சொல்லி கொடுத்தது ஐயா இவள் பிந்தி வந்து விட்டார் என்று. ஆகவே இங்கு பெண்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று விடிய காலமே பல சுமைகளை தாங்கி செல்கிறார்கள். வேலைக்கு சென்ற இடத்தில் என் அணியினர் கூறிய மாதிரி பல பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் ஐயா. மன அழுத்தம் ஏற்படுகிறது அவர்களுக்கு, மற்றும் உடல் அளவிலும் பல துன்பங்கள், பாலியல் துன்பங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. நமக்கும் தெரியும், நாங்களும் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்படி ஏற்படும் சந்தர்ப்பத்தில் எங்கே பெண் வேலைக்கு செல்வதால் மகிழ்ச்சி அதிகரிக்கிறது என்றுதான் ஐயா நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஒரு பெண் பல சுமைகளை தாண்டி தனது வீட்டு சுமையையும் தாங்க வேண்டும் என்றால் அவளுக்கு மனநிலை சீராக அமையுமா? வீட்டு சுமை ஒரு பக்கம், பணிச்சுமை ஒரு பக்கம், இதில் பிள்ளைன்ற சுமை ஒரு பக்கம் ஐயா. பிள்ளையை ஒரு சிறந்த சமூகத்தில் ஒரு சிறந்த மனிதனாக மாற்றுவது ஒரு தாயின் கடமை. அந்த கடமையையும் அவள் செய்ய வேண்டும். இப்படி பல கடமைகளை செய்ய வேண்டிய நிலையில் மனநிலை பாதிக்கப்படுகிறது. இதனால் மகிழ்ச்சி அதிகரிக்கிறதா நடுவர்களே? எந்த வகையில் அதிகரிக்கிறது? குறைந்துதான் போகிறது. அந்த காலத்தில் பெண்கள் யாராவது வேலைக்கு போனவர்களா? நீங்கள் கேட்கலாம், இந்த காலத்தில் பொருளாதார பிரச்சனை போகத்தான் வேணுமென்று. ஏன் அந்த காலத்தில் பொருளாதார பிரச்சனை இருக்கவில்லையா? அந்த காலத்தில் எப்படி அங்கு வாழ்வதற்கேற்ற சம்பளம் இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி பொருட்களின் விலை அது போன்றுதான் ஐயா. இன்று உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை அதிகரித்துன்னா சம்பளம் கூட்டப்படுகிறதானே? கூட்டாமல் இருக்கவில்லை. தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு கூட்டப்படுகின்றது, கூலி தொழிலாளர்களுக்கு கூட்டப்பட்டு விட்டது. இப்பொழுது 3000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா தான் வேலைக்கே வரையணுமா? 1500 ரூபாய் சம்பளம் வாங்கினேன், அங்கு சம்பளம் கொடுக்கப்படுகின்றதானே? ஆகவே இங்கு பெண்கள் வேலைக்கு செல்வதால் பல நன்மைகள் அவருக்கு கிடைக்கப்பெற்றாலும் மகிழ்ச்சி குறைந்துதான் போகிறது என்கிறது அறுதியும் இறுதியும் உறுதியுமாக கோரி எனது வாதத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். தொடர்ந்து வட்டு இந்து கல்லூரியினுடைய அணித்தலைவி சைந்தவி. தொகுப்புரையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஐயா, ஆரம்பமே மனவேதனையோட தொடங்குறேன். தாங்கள் ஒரு பெண்களாக இருந்தும் தங்களோட மனசாட்சிக்கு விரோதமாக முழு பூசணிக்காய சோத்துக்க மறைக்கிற மாதிரி இல்லாத கதையெல்லாம் சொல்லி தாங்களே மனசாட்சிக்கு விரோதமாக இருக்கணும் ஐயா. எங்களுடைய அணியினர்கள் குறிப்பிட்ட தலைப்புக்கு அமைவாக ஐயா குறிப்பிட்ட விளக்கங்களை வழங்கியிருந்தோம். அதே மாதிரி எங்களுடைய 2ஆம் தரப்பு வாதியவர்கள் எதிரணியினர் தாய் வேலைக்கு செல்வது பற்றி குறிப்பிட்ட விடயத்தை வெட்டி கதைத்து தலைப்பை விளக்கியிருந்தார். அதே போல உங்களையே உதாரணம் காட்டி உங்களுடைய மகள் பட்டதாரியான நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாயிருப்பீங்க என்றதையும் குறிப்பிட்டு என்ன உதாரணம் காட்டி எங்களுடைய அம்மா வேலை செய்கிறா நானும் சந்தோஷமாயிருக்கிறேன் என்றதை உதாரணம் காட்டி எங்கள்
எங்களுடைய அதாவது ஒரு எதேர்ச்சியா எங்களுக்கு சமகாலத்தில் நடக்கிற விஷயத்தை நாங்கள் கூறியிருந்தோம் ஐயா. இப்போ இந்த காலத்தில் என்ன எங்களை சுற்றி நடக்குதோ அந்த விஷயங்களையே நாங்கள் உதாரணமாக கூறியிருந்தோம். ஒரு பெண் வேலைக்கு செல்லுறதால அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சி எங்கே போகுது, அந்த குடும்பத்தில் அவள் எவ்வளவு ஒத்துழைப்பு வழங்குகிறாள், தானும் அந்த குடும்பத்தில் ஒரு ஒத்துழைப்பாக ஒரு பங்காக இருக்கிறேன் என்று நினைக்கையே அந்த பெண் ஒரு மகிழ்ச்சி அடைகிறாள் பாருங்கள், அவ்வளவு மகிழ்ச்சி. அதையெல்லாம் விளக்கி இருந்தோம் ஐயா. அதே போல எங்களுடைய எதிரணி நண்பர்கள் அணிஞ்சுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லையா. ஒரு தரப்பு வாதி வந்து சொல்லுறோம் அரசாங்க வேலையோ கூலி வேலையோ எல்லாம் சமமண்டு. பிறகு திரும்ப அடுத்தாள் வந்து சொல்லுது நீங்க அரசாங்க வேலையை மட்டும் பற்றி கூறுறீங்க, கூலி வேலையை பற்றி கூறலையான்னு. பிறகு திரும்ப ஒரு ஆள் வந்து சொல்லுது அந்த காலத்தில் வேலைக்கு வேலைக்கு போகல தானே இந்த காலத்தில் எப்படியான். பிறகு திரும்ப இன்னொரு ஆள் வந்து சொல்லுது அந்த காலத்திலையும் வேலைக்கு போனவதானே இந்த காலத்திலையும் போனவதானே, சம்பளத்தை பங்கிடுங்கோண்டு. ஆகவே ஐயா, நானும் என் அணியினரும் குறிப்பிட்ட விளக்கம் இதுதான். ஒரு பெண் தான் உழைத்து தான் சம்பாதித்து தன்னுடைய சுய விருப்பப்படி தான் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது அவள் அடைகின்ற மகிழ்ச்சியும், தான் சம்பளம் பெற்று வீட்டுக்கு கொடுக்கும் போது அவள் அடைகின்ற மகிழ்ச்சியும், அவளால் அந்த குடும்பம் பெறுகின்ற மகிழ்ச்சியும் உச்சகட்டமானது. அது நான் ஆரம்பத்திலே சொன்னது போலதான், ஒரு பெண் வேலைக்கு செல்லும் போது அந்த வீட்டினுடைய ஹாப்பினஸ் மீட்டர் அப்பாகி கொண்டுதான் போவுமே அடைய, ஒரு நாளும் லோவாகாது. ஆகவே நடுவர்களே, பெண்கள் வேலைக்கு சென்றால் குடும்பம் மகிழ்ச்சி தான் அடைகின்றது என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. பெண்கள் வேலைக்கு செல்வதால் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி பெருகுகிறதா குறைகிறதா? இந்த பிள்ளைகள் மிக அழகாக தங்களுடைய வாத பிரதிவாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். பெண்களை பொறுத்தவரையிலே அவர்கள் ஏன் வேலைக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது என்று ஒரு கணம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைய பொருளாதாரத்தை தாங்குவதற்காகத்தான் அவர்கள் வேலைக்கு சென்றிருக்கிறார்கள். ஏதோ பொழுதுபோகவில்லை என்பதற்காக அவர்கள் வேலைக்கு போகவில்லை. வீட்டினுடைய பொருளாதாரத்தை, நாட்டினுடைய பொருளாதாரத்தை தாங்கி பிடிப்பதற்காக அவர்கள் வேலைக்கு சென்றிருக்கிறார்கள். இவர்கள் மேலோட்டமாக ஆசிரியர் தொழில் செய்கிறவர்களையும் தேயிலை தோட்டங்களிலே வேலை செய்கிறவர்களையும் பற்றித்தான் பேசியிருக்கிறார்கள். இலங்கையிலே பெரும்பங்கு பொருளாதாரத்தை தாங்கி பிடிப்பவர்கள் யார் என்று பார்த்தால் அது நிச்சயம் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஆடை தொழிற்சாலையிலே வேலை செய்கிற பெண்கள், இன்றைக்கு வடபுலத்திலே கூட பல ஆடை தொழிற்சாலைகள் வந்துவிட்டன. ஆடை தொழிற்சாலையிலே மிக பெருமளவு பெண்கள் வேலை செய்கிறார்கள். மறுபுறத்திலே தேயிலை தோட்டங்களிலே மிக பெருமளவு பெண்கள் வேலை செய்கிறார்கள். இப்படி பெண்கள் இங்குதான் என்று பார்த்தால் மேலைத்தேயத்திற்கு, அதாவது மிக குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பணிப்பெண்களாக போகிறவர்கள் யார் என்று பார்த்தால் மிக பெருமளவு பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். எனவே 3 துறைகளை நான் அடையாளப்படுத்தினேன். இந்த 3 துறைகள் இலங்கையினுடைய தேசிய வருவாய்க்கு பங்களிப்பு செய்கிற மிக பிரதானமான துறைகள். அதை தாங்கி பிடிக்கிறவர்கள் பெண்கள் தான். எனவே இவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ இந்த துறையிலே தங்களுடைய பங்களிப்புகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆசிரியர் தொழில் பற்றி சொன்னார்கள். இலங்கையிலே மிக பெருமளவு ஆசிரியர்கள், நான் நினைக்கிறேன் 77க்கு 23 என்கிற விகிதத்திலே ஆசிரியர்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். மிக பெருமளவு பெண்கள். அப்படி என்றால் இந்த பெண்கள் எல்லா துறைகளிலும் இன்றைக்கு தங்களுடைய பங்களிப்புகளை நல்கிய வண்ணம் இருக்கிறார்கள். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், கனரக வாகனங்களை ஓட்டுவதிலே இருந்து விமான பணிப்பெண்கள், விமான ஓட்டிகள் என்று பல்வேறு தொழில்களை பெண்கள் தான் செய்கிறார்கள். இனி இவர்கள் மகிழ்ச்சிகரமாக இந்த தொழில்களை செய்தால் இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இங்கே மல்லாவி மத்திய கல்லூரியினர் ஒரு பாரம்பரியம் சார்ந்த செய்திகளை சொன்னார்கள். பெண்கள் வேலைக்கு செல்வதால் பொருளாதாரம் அதிகரிக்கிறது, சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களா? குடும்பத்தினுடைய நிம்மதி எப்படி இருக்கிறது? இன்றைக்கு ஆணும் பெண்ணும் வேலைக்கு சென்று விட்டால் பிள்ளைகளை யார் பராமரிப்பது? பிள்ளைகளை கொண்டு சென்று சௌபாக்கிய இல்லங்களிலே விட வேண்டிய ஒரு துரதிர்ஷ்டமான சூழல் தானே ஏற்படுகிறது. இது எல்லாம் யதார்த்தம். ஆனாலும்
இன்றைக்கு இப்படியான ஒரு சூழ்நிலையிலே தான் நாங்கள் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதை விடுத்து தனியே ஆண் மாத்திரம் வேலைக்கு போனால் அந்த குடும்பத்தினுடைய பொருளாதார நிலைமை ஏனைய குடும்பங்களோடு ஒப்பிடுகிற பொழுது இன்றைக்கு அது சற்று குறைவாக அல்லது பின்னடைவான நிலையிலே இருப்பதாக பார்க்கப்படுகிறது. எனவே இன்றைக்கு பெண்கள் அவசியம் வேலைக்கு போகிறார்கள். அந்த வேலைக்கு போகிற பொழுது அதைத்தான் இங்கே வட்டு இந்து கல்லூரி அணியினர் சொன்னார்கள். தான் உழைத்து கொடுக்கிறேன் என்பதிலே அவர்கள் அடைகிற மகிழ்ச்சி இருக்கிறதே, அந்த சந்தோஷம் மிகவும் மேலானது. அந்த மன திருப்தி மிகவும் மேலானது. அந்த மன திருப்தி ஏற்படுகிற பொழுது அங்கே படுகிற கஷ்டங்கள் எல்லாம் ஆளாய் பறந்து விடுகின்றன. ஏனென்று கேட்டால் இன்றைக்கு குடும்பத்திலே ஒரு பெண்ணை பொறுத்தவரையிலே இவர்கள் சொன்ன ஆசிரியரை எடுத்துக்கொண்டால் இவர்கள் சொன்னார்கள் 3 மணிக்கு அவர் நித்திரையாலே எழும்புகிறார், குடும்பத்திற்கு உரிய சாப்பாடுகளை எல்லாம் செய்கிறார், பிள்ளைகளுக்கெல்லாம் உடுப்பு தோய்க்கிறார், பின்னர் பிள்ளைகளை பாடசாலைக்கு புறப்பட செய்கிறார், வேண்டுமென்றால் அவரே பாடசாலைக்கு கொண்டு போய் பிள்ளைகளை விடுகிறார், பின்னர் தானும் வேலைக்கு போகிறார், பின்னர் வேலை முடிந்து வந்து பிள்ளைகளை டியூஷனுக்கு ஏற்றி இறக்குகிறார், பிள்ளைகளுக்கு வீட்டு பாடம் சொல்லிக் கொடுக்கிறார். இப்படியாக குடும்பத்திற்காக அவர் மாடாய் உழைக்கிறாய், ஓடாய் தேகிறார். அப்படி என்று பார்த்தால் அவர் சாதாரண 8 மணித்தியால வேலையை காட்டிலும் அவர் செய்கிற வேலை இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 8 மணித்தியால வேலையாக இருக்கிறது. எனவே அப்படி ஆண்கள் உழைக்கிறார்களோ என்றால் அப்படி அவர்கள் அந்த அளவு நேரத்திற்கு உழைப்பதாக எனக்கு தெரியவில்லை. இங்கே ஆண் அதிக நேரம் வேலை செய்கிறாரா, பெண் அதிக நேரம் வேலை செய்கிறாரா என்பது வாதம் கிடையாது. ஆனால் இப்படி கடுமையாக உழைத்தால் கூட அந்த பெண் தன்னுடைய குடும்பத்தினர் உயர்வடைகிற பொழுது கொள்கிற மகிழ்ச்சி இருக்கிறதே, அது மிக மேலானது. அது கணவன் கொள்கிற மகிழ்ச்சி, அதை பார்த்து வருகிற மகிழ்ச்சி, பிள்ளைகள் உயர்கிற பொழுது வருகிற மகிழ்ச்சி, குடும்பத்தினுடைய அப்பா அம்மா என தன்னால் உயர்வு பெறுகிற பொழுது ஏற்படுகிற மகிழ்ச்சி. ஆகவே பாரம்பரியமாக நாங்கள் பார்க்கிற பொழுது இன்றைக்கு பெண்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள். ஆனால் எங்கள் நாட்டை பொறுத்தவரையிலே பெண்கள் வேலைக்கு செல்கிற தன்மை அதிகமாகிக் கொண்டே போகிறது. ஏதோ ஒரு விதத்திலே தனியார் துறையாகட்டும், அரசு துறையாகட்டும், அல்லது சுய துறையாகட்டும் பெண்கள் உழைக்கிறார்கள். அங்கே வீட்டிலே கூட அப்பளம் செய்து விற்கிறவர்கள், வடகம் செய்து விற்கிறவர்கள் என்று பெண்கள் ஏதோ ஒரு விதத்திலே பொருளாதாரத்திற்கு பங்களிப்பு செய்த வண்ணம் இருக்கிறார்கள். அது ஒரு விதத்திலே சுதந்திரமான ஒரு தொழிலாக இருந்தால் கூட அதுவும் பொருளாதாரத்தை ஈட்டுகிற ஒரு தொழில்தான். ஆனால் அந்த பொருளாதாரத்தை அவர் ஈட்டிக் கொடுக்கிற பொழுது, அந்த குடும்பம் அதனால் உயர்கிற பொழுது அவர் பெறுகிற சந்தோஷம் இருக்கிறதே, அது உயர்வானது. எனவே ஒரு ஆசிரியர் என்ற நிலையிலே சில வரையறைகளை போட்டு பார்க்காமல் இந்த தேசத்திற்காக உழைக்கிற பெண்கள் என்று பார்க்கிற பொழுது தேசத்தின் பொருளாதாரத்தை தாங்குபவர்களில் பெரும்பங்கானோர் பெண்களாகவே இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பெண்கள் தங்கள் உயர்வால், தங்கள் உழைப்பால் இந்த சமூகம் உயர்வு கொள்கிறது என்கிற வகையிலே அவர்கள் மகிழ்ச்சி கொள்கிறார்கள். அன்றைய காட்டிலும் இன்றைய பொருளாதார நிலையிலே பெண்கள் அளிக்கிற பங்களிப்பால் ஒவ்வொரு குடும்பங்களும் பொருளாதாரத்திலே உயர்ந்துதான் வந்திருக்கின்றன, உயர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன என்கிற வகையில் குடும்பத்தினுடைய பொருளாதாரம் பெண்களால் ஏற்படுத்தப்படுகிற பொருளாதாரம் ஆக மொத்தத்திலே வேலைக்கு செல்கிற பெண்களால் இந்த குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி உயர்வடைகிறது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. அதை தங்களுடைய வாதப்பொருளாக்கிய வட்டு இந்து கல்லூரி அணியினர் இந்த போட்டியிலே வெற்றி பெறுகிறார்கள் என்கிற தீர்ப்பை சொல்லி தன்னுடைய அணிக்காக சிறந்த முறையிலே தன்னுடைய வாதத்தை முன்வைத்தவர் என்கிற வகையில் உலக புகழ் பெற்ற தமிழகத்தினுடைய பேச்சாளர்கள் பட்டிமன்றம் ராஜா, பாரதி பாஸ்கர்
2 பெருந்தகைகளும் இலங்கையிலே இளைய பேச்சாளர்கள் ஊக்கம் பெற வேண்டும் என்பதற்காக இலங்கை பணம் ரூபாய் 5000 வழங்கி ஊக்குவிக்கிறார்கள். அந்த வகையில் இந்த சுற்றிலே அந்த பரிசை, ஊக்குவிப்பு பரிசை பெற்றுக்கொள்பவர் ஷைந்தவி. நல்லது நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் டான் தொலைக்காட்சியின் முகாமையாளர் இளையதம்பி செல்வச்சந்திரன், படத்தொகுப்பு மற்றும் படப்பிடிப்பு மேற்கொள்கின்ற விதுஷாந்த் மற்றும் விபீஷன், அத்தனை பேரோடும் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.